சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. நாங்கள் இன்னைக்கு 2 பேஷண்ட்டை பற்றி சொல்ல போகிறோம். 2 மருத்துவ பயனாளிகளை பற்றி நாங்கள் பேச போகிறோம். ஒன்று மஞ்சுளா, 49 வயசு பெண். அவங்களுக்கு 3 மாதமாக தலை சுற்றல், வாந்தி, தலைவலி அப்படின்னு இருந்தது. ஒரு 5 நாள் மட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக வாந்தியும், வலது கையும் வலது காலும் செயலிழந்து போச்சு. அதுக்கப்புறம் இங்கே கூட்டிகிட்டு புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்தாங்க. இங்கே நாங்கள் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ எல்லாம் மூளை பகுதிக்கு எடுத்து, அதையும் தவிர மிச்ச இரத்த பரிசோதனை எல்லாமும் பண்ணோம். அதை தவிர இதே நோயினால் டாக்டர்கிட்ட எல்லார்கிட்டையுமே நாங்கள் அந்த பரிந்துரையெல்லாம் பண்ணி அவங்களுக்கேருந்து உள்ள அவங்களோட இதையும் வாங்கிட்டு நம்ம பார்த்தா அவங்களுக்கு ஒரு மூளையோட இடது பக்கத்தில் ஒரு கட்டி இருந்தது. இந்த இயக்க பகுதின்னு சொல்லுவோம் மூளையில், மோட்டார் கார்டெக்ஸ். அதில் ஒரு புற்றுநோய் கட்டி இருந்தது கண்டுபிடிச்சோம். அதை எங்களுடைய மூளை நரம்பியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஸ்டாலின் ராஜ்குமார் அவர்கள், டாக்டர் சரவணன், டாக்டர் டேனியல் 2 பேரோட உதவி, அவங்க 2 பேரும் மயக்கவியல் நிபுணர்கள், அவங்களோட உதவியோட அந்த புற்றுநோய் கட்டியை 9/10/25 அன்றைக்கு அதை எடுத்தாங்க. சிறந்த சிகிச்சை பண்ணி, அதை அறுவை சிகிச்சை பண்ணி அதை எடுத்துட்டாங்க. இப்போ அந்த மஞ்சுளாங்கிறவங்களுக்கு மருந்து, மாத்திரை, அதை தவிர எண்முறை பயிற்சியும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அவங்களால நல்லா அந்த வலது கை வலது காலை நல்லபடியாக இயங்க முடியுது. இது நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தின் கீழ் இந்த இதை நாங்கள் பண்ணியிருக்கோம், அறுவை சிகிச்சையை. இதையே நாங்கள் வெளியில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இது 2.5 லட்சத்துலேருந்து 4 லட்சம் வரலாம் செலவாகும். அதை இங்கே இலவசமாக அந்த காப்பீடு திட்டத்தில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அடுத்த ஒரு மருத்துவ பயனாளி ஆறுமுகம், அவர் பேர் 75 வயசு. அவருக்கு அதே மாதிரி தலை சுற்றல், வாந்தி, தலைவலி இந்த மாதிரி இருந்து இடது கை இடது கால் அவருக்கு செயலிழந்து போச்சு அப்படின்னு சொல்லி இங்கே அவங்களுடைய மனைவி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவருக்கு கூடவே சக்கரை வியாதி, இரத்த கொதிப்பு எல்லாமே இருந்தது. அதையும் தாண்டி அவருக்கும் சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ பிரெயின் மூளைக்கு பார்க்கும்போது அவருக்கு வலது பக்கம் ஒரு புற்றுநோய் கட்டி இருந்தது கண்டுபிடிச்சி, அதே மாதிரி டாக்டர் ஸ்டாலின் ராஜ்குமார் தலைமையில் அந்த புற்றுநோய் கட்டியை வெற்றிகரமாக அகற்றியாச்சு. இப்போ அவருக்குமே அந்த இடது கையும் இடது காலும் நல்லபடியாக இயங்குது. அவருக்குமே அந்த முதலமைச்சரின் விரிவான காப்பீடு திட்டத்தின் கீழ் தான் இந்த அறுவை சிகிச்சையை நாங்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பண்ணியிருக்கோம். அது இப்போ அவருக்கு மாத்திரைகள், அதையும் தவிர எண்முறை பயிற்சியும் கொடுத்துட்ருக்கோம். இப்போ 2 பேருமே ரொம்ப நல்லா இயங்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு 2 பேரும் நல்லா இருக்காங்க. இப்போ தனியார் ஹாஸ்பிட்டலில் பண்ணால் அதிகமாக செலவாகும் அப்படின்றது மட்டும்தான் காமிச்சிருக்கா, இல்லை சவாலான விஷயத்தை அப்படின்றது? கண்டிப்பாக சவாலான விஷயம்தான். ஏன்னா மூளையில் எப்போவுமே அந்த அறுவை சிகிச்சைன்னு செய்யும்போது அந்த பக்கத்தில் உள்ள எல்லா எந்தெந்த பகுதியில் அவங்க எடுக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஸோ பக்கத்தில் என்னென்ன, ஏன்னா மூளையில் எந்த இயக்க பகுதின்னு நாங்கள் சொல்லுவோம், மோட்டார் கார்டெக்ஸ், அது பக்கத்தில் என்னென்ன பகுதி இருக்குது, பேசுறது, எழுதுறது, நிறைய விஷயம் இருக்கும். இந்த பக்கம் பின்னாடி பக்கம் போனோன்னா கண் பார்வை, கீழே இன்னும் கொஞ்சம் டெம்பரல் லோப், ஒவ்வொரு அந்த இயக்க பகுதியை ரொம்ப பார்த்து செயல்பட்டு அதை ரொம்ப கவனமாக எடுக்கணும். அந்த அறுவை சிகிச்சைன்றது அந்த கட்டியை மட்டும்தான் எடுக்கணும். வேறு எதையும் பக்கத்தில் எதையுமே அவங்க ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்தால் கூட வேறு பிரச்சனை வர காரணமாயிடும். இது ரொம்ப சவாலான விஷயம்தான். இதை எங்களுடைய மருத்துவர் டாக்டர் ஸ்டாலின் ராஜ்குமார் ரொம்ப சிறப்பாக செஞ்சிருக்காரு. முன்னாடியெல்லாம் தலையில் அடிபட்டு வந்தாலே நம்ம ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் இங்கேருந்து ரெஃபர் பண்ணுறதா நம்ம பார்த்துருக்கோம். தஞ்சாவூருக்கோ இல்லை பெரிய பெரிய மருத்துவமனைக்கு அனுப்புறத பார்த்துருக்கோம். இப்போ இவங்களுக்கு மூளையில் பாதிக்கப்பட்டவங்க இங்கே எல்லா இருக்குங்களா? ஆமாம், இங்கே நாங்கள் ஒரு மூளை நரம்பியல் சிகிச்சை துறை, அறுவை சிகிச்சை துறையில் டாக்டர் ஸ்டாலின் ராஜ்குமார் இருக்கார். அதே மாதிரி மூளை நரம்பியல் துறை ஒரு டாக்டர் நாகேஸ்வரன் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் இருக்கிறதுனால நாங்கள் எல்லா பயனாளிகளையும் இங்கேயே பார்த்து இங்கே செய்ய முடிஞ்ச எல்லா சிகிச்சையும் இங்கே கண்டிப்பாக நாங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இங்கே இருக்கிற போஸ்ட்டு இருக்கிறாங்க, அதை வச்சு நாங்கள் பண்ணி. ஸோ அதையும் தவிர நீங்கள் பார்த்தீங்க, இந்த 2 ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை பார்த்தீங்க. ஸோ அவங்க 2 பேருக்குமே அவங்க அந்த 4.5 மணி நேரத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்ததுனால எங்களால் உடனடியாக அந்த சிகிச்சை பண்ணி அவங்கள உடனே இயல்பு நிலைக்கு வந்துட்டாங்க. 20 நிமிஷத்துலேயே அவங்களுக்கு அந்த கையும் காலம் இயங்க ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா ஒரு நாதஸ்வரம்னு வரும்போது அந்த நுண்ணிய அந்த விரல் அசைவெல்லாம் இருக்கணும். அது கண்டிப்பாக அந்த பக்கவாதத்தில் போயிடும், ரொம்ப நாள் ஆகும். அது அவங்க எவ்வளோ சீக்கிரம் கூட்டிகிட்டு வந்தாங்களோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் சிகிச்சை பண்ணதுனால 2 பேரும் இன்றைக்கி
இயல்பு நிலையில தான் இருக்காங்க.